கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 80 பாணாசுரன் வதமும் பாணலிங்கங்களும். அதன் தொடர்ச்சி. பிறிதொரு சமயத்தில் பாணாசுரனின் மகளான உஷை என்பவள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் பௌத்திரனான அனிருத்தனை கனவில் கண்டு அவனை தன்னுடைய அந்தப்புரத்திற்கு அழைத்து வரும்படியாகச் செய்தாள். அதனால் அவனை தேடிக்கொண்டு கண்ணபிரான் சென்றார். அக்னி கோட்டையால் சூழப்பட்டதும் மனதினால் கூட பிரவேசிக்க முடியாததும் சர்வ மங்களங்களும் நிறைந்ததுமாகிய பாணாசுரனுடைய பட்டினத்திற்கு அவர் வந்து அவனுடைய ராஜ்யத்தை சுற்றிலும் தம்முடைய படை வீரர்களினால் முற்றுகையிடும்படி செய்தார். தாம் மேற்கொள்ளப் போகும் யுத்தம் வெற்றிகரமாக முடியும்படியாக விநாயகர், ஆறுமுகக் கடவுள், பார்வதி தேவி முதலானவர்களை பக்ஷியம், போஜனம் ஆகியவற்றோடு அவர் வணங்கி பூஜித்தார். பிறகு யுத்தத்திற்கு தயாராக புறப்படும் போது பரமசிவனையும் கண்ணபிரான் வணங்கி வழிபட முயற்சி செய்தான். அப்போது பாணாசுரனின் வாயிற்காப்பாளராக விளங்கி வந்த சிவபெருமான் அவரை நோக்கி, யதுகுல வீரனே, பாணாசுரனின் துவாரபாலகனான என்னோடு நீ இப்போது யுத்தம் செய்ய வேண்டும் என்று கூறினார். அழிவில்லாத தன்மை படைத்த ஜெகதீசனே, நான் ஜெகத்ஸ்வரூபியாகவும் அந்த உலகங்களுக்கு தாங்களே பதியாகவும் விளங்கி வருகிறீர்கள். நான் விஸ்வனாக இருக்கிறேன், தாங்களோ விஸ்வாதிகாரராக இருக்கிறீர்கள். நான் யஞ வடிவினனாக இருக்கிறேன், தாங்களோ யக்ஞங்களுக்கு அரசனாக இருக்கிறீர்கள். நான் மாயாஸ்வரூபி, தாங்களோ மாயைகளுக்கெல்லாம் அதிபராக இருக்கிறீர்கள். தங்களுடைய விரோதிகளையெல்லாம் தாங்கள் அழித்துவிடும் தன்மை படைத்தவராக இருக்கிறீர்கள். நானோ ஓர் அம்பையும் வில்லையும் தரித்திருக்கின்றேன், தாங்களோ சகல உலகங்களையும் தரித்திருக்கிறீர்கள். மேலும் தாங்கள் ஊர்த்துவரேதஸை கொண்டவர், பிரளய காலத்தில் சகல பூதங்களையும் அழித்து விடுபவரான தங்களோடு நான் போர் புரிந்தால் மன்மதனைப் போலவே நானும் எரிந்து சாம்பலாகி விடுவேன். ஆகையால் தங்களோடு என்னை போரிட அழைப்பது கொஞ்சம் கூட சரியல்ல என்று கிருஷ்ண பரமாத்மா பணிவடக்கத்தோடு கூறினார். கிருஷ்ணரே, அர்ச்சுனனானவன் எப்படி என்னோடு யுத்தம் புரிந்து பாசுபதாஸ்திரத்தை என்னிடமிருந்து பெற்று சென்றானோ அதைப் போலவே நீயும் என்னுடைய ஆனந்தத்தின் பொருட்டு என்னோடு போரிட முன்வர வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார். பிறகு அவர் விநாகமென்னும் வில்லில் நாணை பூட்டி டங்காரம் செய்து கூர்மையான அம்புகளால் அடித்தார். யதுகுல வீரரான கிருஷ்ண பரமாத்மாவும் தம் சார்ங்கமென்னும் வில்லில் நாணேற்றி மகாதேவர் மீது கூர்மையான அம்புகளை பொழிந்தார். ஆனால் அவருடைய வில்லிலிருந்து வெளிப்பட்ட அம்புகள் எல்லாம் முனை மழுங்கி உமாபதியின் திருவடிகளில் வந்து சரணமடைந்து விட்டன. இவ்வாறு அதிக சிறப்பு வாய்ந்தவர்களான விஸ்வமூர்த்தியும் விஸ்வேஸ்வர மூர்த்தியும் ஒருவரோடு ஒருவர் போரிட்டு கொண்டிருக்கும் போது சைனியங்களோடு பாணாசுரன் அங்கு வந்து யது சேனைகளை விரைவில் நாசம் செய்து வென்றான். அப்போது கண்ணபிரான் பரமேஸ்வரரை வணங்கிவிட்டு பாணாசுரனுடன் போரிட்டார். அதன் பிறகு அவர்கள் இருவருக்கும் இடையேயும் அதி பயங்கரமான யுத்தம் மூண்டது. அப்போது விருஷ்ணி குலத்தில் தோன்றியவரான கண்ணபிரான் பாணாசுரனை வென்று
தன்னுடைய சக்ராயுதத்தினால் அவனுடைய 1000 கைகளையும் வாழைத்தண்டை அழகாக வெட்டி சீவுவதைப் போல் வெட்டி தள்ளிவிட்டார். இதற்கிடையில் உமாபதி பார்வதி தேவியோடு ரிஷப வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்த வண்ணம் அவர்களுடைய யுத்தத்தை தடுத்து நிறுத்தும் பொருட்டு ஆகாய மார்க்கமாக காட்சியளித்தார். அவர் கண்ணனை நோக்கி, கிருஷ்ணா, பானாசுரனுடைய 4 கரங்களை மாத்திரம் நீ ஒன்றும் செய்யாமல் விட்டு வைத்து விடு. ஏனென்றால் உன்னைப் போலவே அவனும் நாள்தோறும் என்னை பூஜித்து வணங்கி வருகிறான். ஆகையால் இவனோடு நீயும் நட்புறவு கொள்வதுதான் சரியாகும் என்று கூறினார். பிறகு அவர் பானாசுரனை நோக்கி, அசுரனே, உன்னுடைய போர் செய்யும் வெறியானது இத்துடன் தீர்ந்து விட்டதல்லவா? உன்னுடைய 1000 கைகளையும் அடியோடு வெட்டித்தள்ள முயன்ற கண்ணன் என்னுடைய ஆக்ஞையின்படி உன்னுடைய 4 கைகளை மட்டும் வெட்டாமல் விட்டு வைத்திருக்கிறார் என்று கூறினார். அதன் பிறகு பானாசுரனும் அவர் உத்தரவுப்படி தன் மகளை கண்ணனின் பேரனான அனிருத்தனுக்கு ஏராளமான காணிக்கை பொருட்களோடு திருமணம் செய்து கொடுத்து மகிழ்ச்சியடைந்தான். அதன் பிறகு கண்ணபிரான் தன் சைனியங்களோடும் பேரனோடும் வெகு மகிழ்ச்சியாக துவாரகாபுரிக்குச் சென்றார். பானாசுரனோ தனக்கு நேர்ந்த அவமானத்தை குறித்து வெட்கம் அடைந்தாலும் தான் செய்த அபராதத்தை போக்கிக் கொள்வதற்காக மீண்டும் நர்மதை நதிக்குச் சென்று கங்காதரை வணங்கி தொழுதான். அவனுடைய பக்திக்கு மெச்சி சிவபிரானும் காட்சியளித்து அவன் விரும்பிய வரத்தை கேட்கும்படியாக கூறினார். அதற்கு பானாசுரன், ஈசனே, தங்களுடைய கணாதிபர்களின் மத்தியில் நானும் ஒரு கணமாக இருந்து கொண்டு தாங்கள் திருத்தாண்டவம் செய்யத் தொடங்கும்போது நான் மட்டும் வாத்தியம் வாசித்து கொண்டே அந்த நடனத்தை பார்த்து மகிழ விரும்புகிறேன். மேலும் நர்மதா நதி தீவிரத்தில் என்னால் பூஜை செய்யப்பட்ட சிவலிங்கங்கள் எல்லாம் உலகில் பானலிங்கங்கள் என்னும் பெயரால் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அந்த பானலிங்கங்களை பூஜித்து வணங்குபவர்களுக்கு மறுபிறவியே ஏற்படக்கூடாது. அவர்கள் விரும்பினவற்றையும் தாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இறைவனும் அந்த வரங்களை அவனுக்கு கொடுத்தருளிவிட்டு மறைந்தார். வானாசுரனும் தன் சரீரத்தோடு கணாதிபத்திய தன்மையை அடைந்து நடராஜரின் திருத்தாண்டவத்திற்கு மட்டும் வாத்தியம் வாசித்து கொண்டு மகிழ்ச்சி பெருக்கோடு வாழ்ந்து வந்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.